நீ நான் காதல் சீரியலில் போதை தெளிஞ்சதும் வல்லவராயன் தாத்தா யாருடா நீங்கள் திருட்டு பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவியும் ஆகாஷையும் வந்து பார்த்திங்கன்னா குச்சி எடுத்துக்கிட்டு அடிக்க போகிறாங்க. அப்போ வர்ற பாட்டி வந்து தடுத்து நிப்பாட்டி, ஏயா நீ தாயா போதையில் அழைச்சிக்கிட்டு வந்த, அணு காதலிக்கிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உண்மையை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தாத்தாவுக்கு ஞாபகமே வருது. அதுக்குள்ளே அபிக்கு தான் உண்மை தெரிஞ்சிடுச்சு இல்லையா. தன்னோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை எதுக்காக இங்கே அழைச்சிக்கிட்டு வந்தீங்க, பிரச்சனை பண்ணுறதுக்காகவே அழைச்சிக்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சண்டை அடிக்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா பாட்டி இருந்துக்கிட்டு, இல்லையே இவங்க என் பேரன்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபாரினில் சந்திச்சாங்களாம், அதனால இவங்க 2 பேர்த்துக்கும் இங்கே ஏதோ வேலை இருக்கான், அதனால் எங்கள் பேரங்க தான் இவங்களை இங்கே தங்க வச்சுருக்குறாங்க, நாங்கள் எப்படி இவங்களை வெளியில் அனுப்ப முடியும் அப்படின்னு நம்ம பாட்டி ஒரு பொய்யை சொல்லிடுறாங்க. ஆனால் இது பொய் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். வேறு வழியே இல்லை இல்லையா. ஸோ 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. வேறு வழியே இல்லை, வேறு அவங்க மட்டும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தாத்தாவை கூப்பிட்டு ஒழுங்கு மரியாதையாக அவங்க 2 பேர்த்தையும் வெளியே அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத பொன்வண்டு, நான் எப்படியாச்சும் வெளியே அனுப்பிடுறேன், எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளார பாட்டியும் நம்ம ஹீரோவும் ஆகாஷும் கேட்டுடுறாங்க. தாத்தா வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து, ஆமாம் அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸு பிடிச்சி வச்சா தானே அவங்களோட திட்டம் என்னென்னு நமக்கு தெரியும், அதனால தான் அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாரு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆகாஷ் வந்து பார்த்திங்கன்னா அணு தனியாக இருக்கிறப்ப மீண்டும் போய் பேசுகிறாரு. என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க, ஆனால் அணு வந்து பார்த்திங்கன்னா சம்மதிக்கவே இல்லை. ஸோ இன்னிய எபிசோடை பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்னெல்லாம் கலாட்டா நடக்க போகுதுன்னு.